இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாம் மகிழ்வோடு இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் முடிந்த அடுத்த நாள் புனித ஸ்தேவானின் பெருவிழாவை என்று கொண்டாடுகிறோம். முதல் மறைசாட்சியாக கடவுளுக்காக மரித்த புனிதரின் பெருவிழா என்று. வாழ்க்கையிலே நாம் வெறும் பேச்சளவில் இல்லாமல் செயலளவில் இருக்கிறோம். வாய்ப்பேச்சு அல்ல, வாழ்க்கை ஒரு சாட்சியமாக மாற வேண்டும் என்ற ஒரு செயல்பாட்டினை இன்று நற்செய்தி வாயிலாக அவர் நமக்கு கற்றுத்தர விளைகிறார். ஆமாங்க, இன்னைக்கெல்லாம் வீண் வார்த்தைகளும் வாய்ப்பேச்சுகளில் தான், வெறும் வாய்ஸ் அவளால விட்டுட்டு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக இறுதி நேரத்திலும் கூட தந்தையை இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள் என்று தந்தையாம் கடவுளிடத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தது போல இவரும் இறக்கும் தருவாயிலே ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று விண்ணகம் திறந்திருக்கிறது என்று தனது இன்னுயிரை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்தவர் புனித ஸ்தேவான். எனவே இன்று வார்த்தை அழைக்கிறது, வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்கள, வாழ்க்கையிலே ஏற்படுகிற துன்ப துயரங்கள் அனைத்தையும் தாங்கி உறுதியான விசுவாசத்தில், அதாவது உறுதியான நம்பிக்கையில் நிலைத்திருந்து அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதில் தான் நிறைவு இருக்கிறது என்ற மேன்மையை இன்றைய வார்த்தை வழியாக இன்றைய புனித ஸ்தேவான் நமக்கு எடுத்து கூறுகிறார் அன்பார்ந்தவர்கள். ஏனென்றால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே நிலை குலைந்து வாழுகிற ஒரு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். எதையும் துணிந்து செய்கிற ஒரு மனநிலை நம்மில் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது நிச்சயமாக இல்லை. வெறும் பகட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்வதாக நாம் நினைத்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றோம். ஆனா வாழ்க்கையில் இறைவனோடு இருக்கிறோமா, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைந்து விடுகிறோம். ஸ்தேவானை கல்லால் எரிந்து கொள்ள அவரை அந்த ஜெருசலேம் நகர வாயிலுக்கு வெளியே அழைத்து வருகிறார்கள். இவன் மீது கல்லை எறிந்து கொல்ல வேண்டும் என்று அவர்கள் கல்லெறிந்து அவரை கொல்லுகிறார்கள். அப்பொழுது சவுலாக இருந்தவர் கையில் அனைவரின் துணிகளை வைத்திருந்தார் என்றும், இறுதியிலே பவுலாக மாறி கடவுளை கடையில் வரை எடுத்து சென்று பறைசாட்சிய மிக சிறந்த திருத்துதராக பவுலடியார் மாறியிருக்கிறார். அதே போலத்தான் இன்று நாம் கொண்டாடுகிற ஸ்தேவான் வாழ்க்கையிலே அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். துன்பமா துயரமா எதுவாக இருந்தாலும் மன உறுதியோடு இறைவனை நம்பி இருக்க வேண்டும். ஆகையே தான் இறுதி நேரத்தில் கூட வானம் திறந்திருக்கிறது, என் உயிரை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று மன்னித்து விட்டு சென்றார். இன்று நமது வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு காலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று உங்கள் வாழ்க்கையில நினைத்து பாருங்கள், அனைவருக்காக இருளை அகற்றி ஒளியை கொண்ட பாலனேசு இன்று இந்த மறைசாட்சி வழியாக நம்மையும் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். இன்னைக்கு வாய்ப்பேச்சுல ஓகே நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் செயலளவில் நமது வாழ்க்கை முறை கிறிஸ்துவத்தை அறிக்கையிடுகிறதா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பை எடுத்துக் கூறுகிறோமா? கிறிஸ்துவின் மகத்துவத்தை பறைசாற்றுகிறோமா? கிறிஸ்துவின் அமைதியை எங்கும் நாம் நிலைநாட்டுகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். ஸ்தேவான் தனது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியும் கடவுளுக்காக வாழ்ந்து இறுதி நேரத்திலும் கூட தன் உயிரை கொடுக்கிற பொழுது கூட பிறரை மன்னித்தார் என்று வரலாறு சொல்லுகிறார். ஆக முதல் மறைசாட்சியாக இறைவனுக்காக மரித்திருக்கிறார். இன்று அவரது விழாவை கொண்டாடுகிற நாம் இந்த பாலனேசு பிறந்திருக்கிற இந்த நாட்களிலே நமது உள்ளத்தில் எப்பேற்பட்ட துன்பமோ துயரமோ எதுவாக இருந்தாலும் இறைவனையே நம்பி இருக்கிறேன், அவரை நம்புகிறவன் ஒவ்வொருவரும் மீட்பு பெறுகிறார் என்று வார்த்தை அறிக்கையிடுவது போல அதுவும் வாய்ப்பேச்சில வாழ்க்கையை வாழாதீங்க. செயலளவிலே கிறிஸ்து அவர் என்பதை அறிக்கையிட்டு வாழ்வோமா? கிறிஸ்துவர் என்பது கிறிஸ்து அவர் என்பதை நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பிரதிபலனாக கொடுக்கிற பொழுது நிறைவின் ஆசிர் இருக்கிறது. செய்வோமா? ஜெபிப்போம்.
அன்பு இறைவா, புனித ஸ்தேவானை போல நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைத்து வாழ உமது அருளை தாரும். வெறும் வாயளவிலே சொல்லளவில் இல்லாமல் செயலளவில் வாழ்ந்து காட்ட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.